அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதில் முதலாவது ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்களுடைய உடல்நிலை, அந்த மேச ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கு. இது மேச ராசியாக இருந்தாலும் சரி, மேச லக்னமாக இருந்தாலும் சரி, பொதுவான அமைப்பில் இது செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மேச ராசி அன்பர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி அரசு பணிக்கு யாராவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றிகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் பண்ணுறவங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா தொழில் ஒரு மந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமான தொழில் முயற்சிகளை எடுங்க. கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. அதனால் ஒரு பண பரிமாற்றமாகட்டும், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதாகட்டும் பார்த்து கவனமாக கொடுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பொன் வெள்ளி சேர்க்கை ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாகனங்கள் பழுது பார்ப்பது, வாகனங்கள் வாங்குவது சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கும். ஏன்னா புது புது முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு அதாவது புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நிறைய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. விரயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சொத்து சார்ந்த விரயமாக இருக்கலாம், வாகனம் சார்ந்த விரயங்களாக இருக்கலாம். அதற்கான கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இது சார்ந்த அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் போவீங்க. நிறைய அதாவது அலைச்சலை கொடுக்கும். உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அதே மாதிரி நம்முடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் அடுத்த ராசிக்கான வீடியோக்கள் வர இருக்குது. நன்றி, வணக்கம்.